நண்பர்களே வணக்கம். உங்கள் ஜோதிட தென்றல் அசோக்ஜி பேசுகிறேன். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் பலமாக இருந்தால் எந்த விதமான பலங்களை கொடுப்பார்? குறிப்பாக சனியைப் போல் கொடுப்பார் இல்லை, சனியைப் போல் கெடுப்பார் இல்லை என்பது ஜோதிட பழமொழி. அந்த ஜோதிட பழமொழிக்கு தகுந்த மாதிரி 100க்கு 100% கரெக்டாக தான் வேலை பண்ணும். குறிப்பாக இந்த சனி பகவானோட ஆட்சி பெற்ற மகரம் கும்பத்திற்கோ அல்லது ரிஷபம் துலாமுக்கும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுக்கு இருக்கிறது. சனி உச்சம் பெறுவது துலாம் ராசியில், சனி நீசம் பெறுவது மேச ராசியில். ஓகேங்களா? இப்போ சனி உச்சம் பெற்றால் அந்த ஜாதகர் எவ்வேறு விதமான உழைப்பையும் கொடுப்பார். பெரும்பாலும் சனி உச்சம் பெற்ற ஜாதகருக்கு அனைத்து விதமான கலைகளும் தேர்ச்சி பெற்ற நபர்னு சொல்ல முடியும். ஆயக்கலைகள் 64 தேர்ச்சி பெற்றவர்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, சனி கடுமையான உழைப்பு குறிக்கக்கூடிய ஒரு பிளானட். ஓகேங்களா? அதே போல் சமையல் ரீதியாக அல்லது ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸு, ஸ்டீல், சிமெண்ட்டு எங்கெல்லாம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகம் வருதோ அங்கெல்லாம் இவங்க போய் வேலை பண்ணாங்கன்னா பணம் சம்பாதிக்க முடியும். ஹோட்டல் தொழில், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், ஹார்ட்வேர் தொழில், ஆட்டோமொபைல், ஹைலி ரிஸ்க் ஃபேக்டர் எடுக்கிற தொழில். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ பெயிண்ட் அடிக்கிறான்னா 15வது ஃப்ளோரில் 20வது ஃப்ளோர் பெயிண்ட் அடிக்கிறான்னா அவனுக்கு சனியும் செவ்வாயும் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நார்மலானால நம்ம வந்துட்டு கீழே விழுந்துருமான்னு நினைப்போம். அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஆக ஒரு ஜாதகத்தில் சனியை பொறுத்த வரைக்கும் மேசத்தில் இருக்கும் பொழுதும் கடகம் சிம்மத்தில் இருக்கும் பொழுதும் ஒரு சாதாரணமான பலங்களையும், மற்ற இடத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஜாதகருக்கு ஒரு 60% பலனை கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் சனி மிக முக்கியமான ஒரு பிளானட். அதே போல் தசா புத்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இல்லை லக்னத்துக்கு, ரிஷப லக்னம், துலா லக்னத்துக்கு இல்லை மகரம் கும்பத்துக்கு சனி திசை நடக்கும் பொழுது யோகாதிபதி திசை. அந்த ஜாதகருக்கு கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார் சனி பகவான். நான் உங்கள் ஜோதிட தென்றல் அசோக்ஜி. வணக்கம், நன்றி.